ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சாம்பாரும் பண்ண போகிறோங்க. நைட்டே இட்லி அரைச்சி வச்சுட்டேன். மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி பொங்கி வரணுங்க. பொங்கி வந்தால் தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கிடைக்கும். அல்லாட்டி உங்களுக்கு வந்து வழுக்கு வழுக்குன்னு போகும், ரப்பர் மாதிரி. அதில் என்னைக்கா கல் மாதிரி ஆயிருங்க. இப்போ நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு நம்ம பெருட்டுக்குள்ளே எடுத்து வச்சிடணும். தேவையான மாவை இதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு மாவை எப்போதுமே இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு வைக்கணுங்க. அல்லாட்டா அதுலேருந்தே மாவு புளிச்சிரும் உங்களுக்கு. ரொம்ப இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஜாஸ்தி புளிக்காது உங்களுக்கு. வலிச்சு எடுத்து வச்சிங்கன்னாக்க ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருந்து புளிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். மற்ற மாவும் புளிச்சிரும். அதனால் ஓரத்தில் இருக்கிறது அப்பப்போ நம்ம மாவு தேவைக்கு எடுக்கும்போது ஓரத்தில் வலிச்சு விட்டு அந்தாலும் மூடி வச்சுருக்கோங்க. இதை பிரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். இதை வச்சு நான் இன்றைக்கி இட்லியை வைக்க போகிறேன். சாம்பார் பண்ண போகிறாங்க. ரேஷன் அரிசி தான். 1 டம்ளர் தான் இட்லி அரிசி போட்டிருக்கேன். 3 டம்ளர் ரேஷன் அரிசி போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா இட்லிக்கு வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வருங்க இட்லி. நம்ம ஒரே ரேஷன் அரிசி மட்டும் போடக்கூடாது, 2 மிக்ஸ் பண்ணி போடணும். இட்லி அரிசி கொஞ்சம், அதில் இட்லி அரிசி பாதி, ரேஷன் அரிசி பாதி போடுங்க. சூப்பராக கிடைக்குங்க இட்லி வந்து. 1 டம்ளர் பச்சரிசியும் போடலாம். அது போட்டாலும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி வந்து ரேஷன் அரிசியில். அதை பருப்பு அடுப்பை வச்சுக்கலாம் சாம்பாருக்கு. இப்போ இட்லி மாவு மூடி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சுட்டு அப்புறம் இட்லி வச்சுக்கலாங்க. சாம்பாருக்கு வந்து கத்திரிக்காய் 2, பீன்ஸ் 4-5 எடுத்துருக்கேன், 1 கேரட்டு, அப்புறமா 3 தக்காளிங்க. தக்காளி பழம் நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் வந்து, இட்லி சாம்பார். ஆனால் நம்ம புளி கரைக்க மாட்டோம். புளி கரைக்காமல் வைக்கிறனால தக்காளி பழம் கூட ஒன்று போடணுங்க. சாம்பார் வச்சுக்கலாம். பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து இது ரேஷன் பருப்பு தான், பொடி பருப்புங்க. மைசூர் பருப்பு மாதிரி இருக்குது. இது சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் பருப்பு. ரேஷன் பருப்புங்க பாருங்க, பொடி பருப்புங்க. இதோட பொடி பருப்பாக கொடுத்துருக்காங்க. இதை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விடணுங்க. பிசைஞ்சு கழுவுனீங்கன்னா இந்த ரேஷன் பருப்பு வாடையே அடிக்காது உங்களுக்கு. ஒரு தடவை கழுவி ஊற்றிக்கிடணும் ஃபஸ்ட்டு. ஊற்றிட்டு அப்புறமா அந்த மாதிரி பிசைங்க, நல்லா க்ளீன் ஆயிரும் உங்களுக்கு. பருப்பை கழுவி எடுத்தாச்சு. காயை கழுவி எடுத்துக்கலாம். காயெல்லாம் நல்லா கழுவணுங்க. நல்லா கழுவுனா தான் உங்களுக்கு வந்து மருந்து இருந்தாலும் போயிடும் உங்களுக்கு. ஃபுல்லாக சாப்பாடுலலாம் மருந்து அடித்து தான் நமக்கு நோயே வருது. அதனால் நல்லா கழுவிக்கங்க. சிலவங்க வந்து பைப்பு டேப்பை திறப்பாங்க, டேப்பை திறந்துட்டு இப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்க கழுவுறது. எப்படி கழுவுனாங்கன்னா அதில் இருக்க மருந்து எப்படிங்க போகும்? நல்லா தேய்ச்சி கழுவணுங்க. அதில் ஒரு 10 நிமிஷம் தண்ணியிலே போட்டு அப்புறம் மட்டும் நம்ம கழுவுனோம்னா அந்த மருந்து, அதில் இருக்க மருந்து மிச்சம் மருந்தெல்லாம் வெளியில் வந்துடும். சுத்தமாக இருக்கும் காய்கறி வந்து. இப்போ காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் வரைச்சி போடணும்னா சின்ன வெங்காயம் வரைச்சி போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கட் பண்ணி போடணும். வெங்காயத்தையும் நம்ம உரிச்சிட்டு கழுவிடணுங்க. ஏன்னா எல்லா இடமா அடிப்பட்டு வருது, கால் மீதிப்பட்டு அங்கங்கே தூக்கி போடுதாங்க. அதனால் நம்ம கழுவி யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லது. கழுவிடலாம். நல்லா கழுவியாச்சு. இந்த மூட்டை கட் பண்ணி எடுத்துட்டு
அப்படி நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுடலாம். பொடிசாக கட் பண்ணணும் வேண்டாம், அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். தக்காளிலையும் பூச்சி இருக்கும், பார்த்துக்கோங்க, பார்த்து நறுக்கி போடுங்க. என்றைக்குனாலும் அப்படியே கட் பண்ணி போடக்கூடாதுங்க. இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம் வரைக்கும் உங்களுக்கு எல்லா காய்கறிலையும் பழங்கள்லையும் பூச்சி இருக்கும். கார்த்திகை மாதம் மீன் மட்டன்லாம் அதிகமாக எடுக்க மாட்டாங்க, எல்லாத்துக்குமே நோய் அடிக்கும். மனுஷங்களுக்கும் நோய் வரும், மிருகங்களுக்கும் நோய் வரும். அதனால தான் கார்த்திகை மாதம் விரதம் இருக்காங்க, எதுவுமே சாப்பிடாம. நான்வெஜ்லாம் அதிகமாக எடுக்க மாட்டாங்க. முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து கார்த்திகை மாதம் கால்ரா நோய் வருங்க. காலில் கால் நோய், புண்ணு வரும். அதுக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மழை வேற நல்லா பெய்யுமா, அது நோய் அடிச்சிடும். தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு, கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. இட்லி சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் குட்டையாக கட் பண்ணணுங்க, சின்னதாட்டு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கத்திரிக்காய். 2 கத்திரிக்காய் போட்டிருக்கேன், போதும். பெரிய கத்திரிக்காயாக இருக்குது, இல்லை பிஞ்சு காயுங்க. ரெண்டு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன், விளாக் வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி தொடர்ந்து இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பீன்ஸையும் குட்டையாக நறுக்கிடணும். கேரட்டையெல்லாம் நல்லா கழுவணும். கேரட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் கேரட்டை வந்து நல்லா கழுவி தான் யூஸ் பண்ணணும். தோலையும் சீவி யூஸ் பண்ணணும். மார்க்கெட்லலாம் என்ன செய்வாங்கன்னா ட்ரம்முக்குள்ளே அள்ளி போட்டுருவாங்க. அதை க்ளீன் பண்ணதுக்காண்டி ட்ரம்முக்குள்ளே அள்ளி போட்டு மேலே ஏறி நின்று காலை கொண்டு மிதித்து கழுவுவாங்க. அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதனால் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்ட்டு அப்படியே சாப்பிட்றாதீங்க கழுவாமல். நிறைய பேர் கழுவாமல் அப்படியே எடுத்து கடிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. பீன்ஸை கட் பண்ணியாச்சு. கேரட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். நிறைய குழந்தைகள் வந்து கேரட் எடுத்து அப்படியே சாப்பிட்ருங்க. அப்படி கொடுக்காதீங்க, நல்லா கழுவி கொடுங்க குழந்தைகளுக்கு. கட் பண்ணியாச்சு. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை கழுவி எடுத்துட்டு வரேன். பச்சை மிளகாவை ஒரு மிளகாவை லேசாக கட் பண்ணிவிட்டு போட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும் சாம்பார் வந்து. கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு உருவி போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க, மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பருப்பு சாப்பிட்றதுனால பெருங்காயத்தூள் போடணும். தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்து விடணுங்க. நம்ம ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு மாதிரி வேகும். உங்களுக்கு எத்தனை விசிலில் வேகமோ அதுக்கு தந்தோடி வச்சுக்கோங்க. நான் 4 விசில் வைக்க போகிறேன். இது கொஞ்சம் வேகட்டும். அப்புறமா நம்ம இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுக்கலாம். குக்கர் வந்து 4 விசில் விட்டுருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏர் இறங்க விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுக்கலாம். 4 விசில் விட்டுருச்சு. நம்ம இப்போ இதை இறக்கிட்டு இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுக்கலாங்க. இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. மாவு ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லிக்கு மாவு ஊற்றணுங்க. அதில் என்னைக்கா இட்லி சீக்கிரமாட்டு வேகவும் செய்யாது, சாஃப்டாகவும் இருக்காது. கொஞ்சம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இட்லி தட்டெல்லாம் கழுவி எடுத்தாச்சு. மாவு ஊற்றிக்கலாம். இந்த இட்லி தட்டு வந்து நான் பாம்பேயில் வாங்கினாங்க. இட்லி குக்கர் வந்து 34 வருஷக்கிட்ட அது வாங்கி. இல்லை ரைட்டாக தான் சொரன்னு இருந்துச்சு. ஸ்லாம்பு மாதிரி இலகி நின்றுச்சு. கடைக்காரன்ட்ட கேட்டால் இது ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லா தட்டுலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தட்டு எப்படி இருக்குது, இந்த தட்டு எப்படி இருக்குது பாருங்க.
கடைக்காரங்க சொல்லுதாங்கட்டு நம்ம அட்வைஸ் கேட்கவே கூடாதுங்க. அவங்க இஷ்டத்துக்கு விற்கிறதுக்காண்டி ஏதாவது சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து ரேஸாக தான் இந்த ஸ்லாம்பு மாதிரி இலகி நின்றுச்சு. அப்புறம் அப்படியே தட்டு வந்து பூராமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு. ரொம்ப நாளாயிடுச்சு வாங்கி. சரி நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கடையில் வாங்கும்போது பொருள்களை பார்த்து வாங்கணும். கடைக்காரங்க அது ஒன்றும் செய்யாது, இது ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வாங்கினதுக்கப்புறம் நமக்கு டேமேஜ் ஆயிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்ட்டுருவாங்க கடையில். ரெண்டாவது கொண்டு போய் கேட்டேன், கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆனோன்னா போய் கேட்டேன். அவங்க அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். மாவு ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிடுதேன். கொஞ்சோண்டு ஊற்றினா அப்புறம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இட்லி நல்லா புசு புசுன்னு வராது. இது ரொம்ப கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் ஊற்றுறதுக்கு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி மாவு இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா வரும் உங்களுக்கு. இட்லி நல்லா ரவுண்டாக வரணும்னா இப்படி தூக்கி ஊற்றுங்க. தூக்கி ஊற்றுனீங்கன்னா இட்லி நல்லா ரவுண்டாக கிடைக்குங்க. இந்த மாதிரி தூக்கி ஊற்றணும். தூக்கி ஊற்றினீங்கன்னா இட்லி வந்து நல்லா ரவுண்டாக கிடைக்கும் உங்களுக்கு. சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். சிலவங்க வந்து இட்லி எவ்வளோதான் வச்சாலும் கல் மாதிரியே இருக்குது அப்படிம்பாங்க. நல்ல மாவு பொங்கணும். பொங்குனா தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசியும் நல்ல அரிசியாக இருக்கணும். இந்த மாதிரி மாவு ஊற்றணுங்க. ஊற்றுனீங்கன்னா இட்லி வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இட்லி குக்கரில் வச்சுக்கிடலாம். இப்போ மாவு ஊற்றி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா தண்ணி கொதிச்சுட்டுனா 7 நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். குக்கரில் ஏர் இறங்கிட்டான்னு பார்ப்போம். ஏர் இறங்கிடுச்சுங்க. இப்போ சாம்பார் பொடி எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி வந்து நான் சக்தி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. இருந்தாலும் எனக்கு இந்த சாம்பார் பொடி தான் நல்லா மனமாக இருக்கும். அதனால் சக்தி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா வந்துருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடணுங்க. மசிச்சு விட்டால் தான் இட்லி சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மசிச்சு விட்டாச்சு. சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட போகிறேங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தடி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். சாம்பார் பொடியை கரைச்சி விடுங்க. இல்லாட்டா பருப்பு வந்து திக்காக இருக்கும்போதே போட்டு இப்படி மசிச்சிடணுங்க. அதில் என்ன கட்டி கட்டியாக அடக்கும். கரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி வராது. நல்லா கரைச்சாச்சு. மல்லித்தழை போட்டுக்கலாம். மல்லித்தழை எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி பிச்சு போடுங்க. சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இட்லி சாம்பாருக்கு உப்பு கம்மியாக தான் போடணும். இட்லியில் வந்து உப்பு இருக்கும். தண்ணியும் ஊற்றியாச்சு. இட்லி இறக்கிட்டு நம்ம கொதிக்க விடணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கும் போது கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுங்க. குழம்புலனாலும் சரி
எந்த குழம்புலனாலும் சரி கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுங்க, நல்ல மணமாக இருக்கும். இதுதாங்க எங்கள் வீட்டு இட்லி சாம்பார். இப்போ இட்லி இறக்கிட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கிடலாம். இட்லியை வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இட்லியை வந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டிக் இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கு இருந்ததுன்னா ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வந்துட்டுன்னு அர்த்தங்க. அது இல்லைன்னா தண்ணியில் கையை முக்கிட்டு இந்த மாதிரி குத்தி பார்க்கணும். கையில் ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வந்துட்டுன்னு அர்த்தங்க. இப்போ வந்துருச்சு, நல்லா இறக்கிடலாம். இட்லி ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் அடுப்பில் வச்சுக்கலாம். கொதிக்கிட்டும் நம்ம தாளசம் பண்ணிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு கொதிச்ச உடனே நம்ம இறக்கிடணும். ரொம்ப கொதிச்சுட்டுனா குழம்பு வந்து கடுத்துரும், டேஸ்ட் இருக்காது. இப்போ இறக்கிடலாம். சாம்பாரை இறக்கிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதில் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வரமிளகாய் போட்டுவிடுங்க. கருவேப்பிலைங்க நல்லா தாளிச்சிருச்சு. சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான சாம்பார் ரெடிங்க. பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சாம்பார். இப்போ இட்லி கூட வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இட்லி வந்து பிளேட்டில் ஆட் பண்ணிடலாங்க. ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு துணியில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சிட்டு எடுங்க. துணியில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. சுட சுட இட்லி, சுட சுட சாம்பாருங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்குது. சுட சுட சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. 2 உப்பு தான் காணாது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுத்தா தான் அப்புறமாட்டு நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.